ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நற்செய்தியின் மகிழ்ச்சி. சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம். 1964 ஆண்டு ஒரு மாலை பொழுதில் மகா அலாஸ்காவின் நிலநடுக்கம் 4 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்து 9.2 அளவு பதிவாகி அனைத்தையும் அசைத்தும் உதிர்த்தும் போட்டுவிட்டது. நங்கூரம் பாய்ச்சுமிடத்தில் நகரத்தின் பகுதிகள் உள்வாங்கி பெரும் பள்ளங்களும் இடிபாடுகளும் மட்டுமே இருந்தன. அந்த பயங்கரமான இரவின் இருளினோடே செய்தியாளர் ஜெனி சான்ஸ் தனது மைக்கை பிடித்துக்கொண்டு தங்கள் வானொலிகளின் அருகிலே தவிப்போடு இருந்த மக்களுக்கு செய்திகளை வழங்கிக் கொண்டிருந்தார். புதர்களில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு கணவர் தன் மனைவி உயிரோடு இருப்பதை கேட்டறிந்தார். சாரணர் படையின் முகாமிற்கு சென்ற தங்கள் மகன்கள் நலமாயிருப்பதை அந்த கலக்கமடைந்த குடும்பத்தினர் கேட்டு அறிந்து கொண்டனர். காணாமல் போன தங்கள் பிள்ளை மீண்டும் கிடைத்த செய்தியை அந்த தம்பதியினர் கேட்டனர். வானொலி வரிக்கு வரி நல்ல செய்திகளை இந்த அழிவின் மத்தியிலும் அறிவித்துக் கொண்டிருந்தது. தீர்க்கதரிசி ஏசாயாவின் வார்த்தைகளை கேட்டபொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாகத்தான் உணர்ந்திருப்பார்கள். அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று கூறுகிறார். தரிசாய் போன தங்கள் தலைகீழான வாழ்க்கையையும் இருளடைந்த எதிர்காலத்தையும் அவர்கள் வெறித்துக் கொண்டிருந்த பொழுது ஏசாயாவின் தெளிவான குரல் அனைத்தும் இழந்தது போல தோன்றிய தருவாயில் அவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தது. தேவன் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் நெடுங்காலம் பாழாய் கடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எழுப்பித்து இவைகளை செய்ய நோக்கமாயிருந்தார். பயங்கரத்தின் மத்தியிலே ஜனங்கள் தேவனுடைய உறுதியளிக்கும் வாக்கு தத்தத்தை கேட்டனர். அது அவருடைய நற்செய்தியே. இன்று நமக்கு இயேசுவிலே தேவனுடைய நற்செய்தியை கேட்கிறோம். இதுதான் சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு பொருள். நம் பயங்களினோடே வழிகளினோடே மற்றும் தோல்விகளின் மத்தியில் அவர் நற்செய்தியை வழங்குகிறார். அதனால் நம் துன்பங்கள் விலகி சந்தோஷத்திற்கு வழிவிடுகிறது. கூறினவர் விண்கோலியர். உங்களுக்கு நற்செய்தி எங்கே தேவைப்படுகிறது? எப்பொழுது தேவனின் நற்செய்தி உங்கள் பயத்தையும் கவலையையும் சந்தோஷமாக மாற்றுகிறது? தேவனே, இன்று எனக்கும் சில நற்செய்தி தேவை. நான் எப்பொழுதும் நற்செய்தியையே கேட்கிறேன். என் காரியங்களை குறித்து நீர் என்ன சொல்கிறீர் என்பதை நான் கேட்க வேண்டும். நீர் மட்டும் தரும் சந்தோஷம் எனக்கு வேண்டும். நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.